பங்குச் சந்தை ஷேர் மார்க்கெட் பற்றி மிகவும் எளிமையாக நாம் இங்கே காண்போம். நண்பர்களே, நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு பெரிய ஜவுளிக்கடை ஆரம்பிக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும், இல்லையா? ஆனால் உங்கள்கிட்ட வெறும் 5 லட்சம் மட்டுமே இருக்கிறது என்றால் மீதி 5 லட்சத்திற்காக என்ன செய்வீர்கள்? உங்கள் நண்பர்களிடம் பணம் கேட்பீங்கள் அல்லவா? உங்கள் நண்பர்களில் 10 பேர் ஒவ்வொருவரும் 50,000 ரூபாய் முதலீடு செய்தால் அவர்களுக்கு அந்த கடையின் லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கு தருவதாக நீங்கள் உறுதி அளிக்கிறீர்கள். இங்கே உங்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரும் அந்த கடையின் பங்குதாரர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ். இதுவே ஒரு பெரிய அளவில் நாடு முழுவதும் உள்ள மக்கள் ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யும் இடம்தான் பங்குச் சந்தை, ஷேர் மார்க்கெட். பங்குச் சந்தை எப்படி இயங்குகிறது? ஒரு நிறுவனம் வளர நினைக்கும் போது பொதுமக்களிடம் இருந்து முதலீட்டை திரட்டும். அதற்கு பதிலாக தனது நிறுவனத்திற்கு தேவைப்படும் பணத்திற்குரிய பங்குகளை சிறு சிறு பகுதிகளாக விற்பனை செய்யும். அந்த சிறிய பங்குகளை கொஞ்சம் பணம் வச்சிருக்கும் சிறு முதலீட்டார்கள் வாங்கி வச்சுக்குவாங்க. அப்பிறகு பங்குகளின் விலை உயரும் போது அதை விற்று லாபம் பெறுவாங்கள். முதலீட்டாளர்களுக்கு லாபம் எப்படி கிடைக்கும்? பங்கு சந்தையில் நீங்கள் 2 வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம். விலை உயர்வு, கேபிட்டல் அப்ரிஷியேஷன். நீங்கள் ஒரு பேங்கினை RS100க்கு வாங்குறீங்கள் என்று வச்சுக்கொள்வோம். ஒரு வருடம் கழித்து அதன் விலை RS150 ஆக உயர்ந்தால் அந்த RS50 உங்கள் லாபம். லாப பங்கு, டிவிடெண்ட். ஒரு நிறுவனம் ஈட்டும் லாபத்தில் ஒரு பகுதியை தனது பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கும். இது டிவிடெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் கவனிக்க வேண்டியவை எச்சரிக்கை. பங்குச்சந்தை என்பது லாபம் தரும் அதே வேளையில் இதில் அபாயங்களும் ரிஸ்க்ஸ் உள்ளன. ஆராய்ச்சி அவசியம். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக பணத்தை எந்த பங்குகளில் போடக்கூடாது. நிறுவனத்தின் பின்னணியை படித்து ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும். பொறுமை. இது ஒரு சூதாட்டம் அல்ல, இது ஒரு முதலீடு. எனவே நீங்கள் ஆராய்ச்சி செய்து நம்புகின்ற நிறுவனத்தின் பங்குகளை வாங்கி வைத்துக்கொண்டு பங்கின் விலை உயரும் வரை பொறுமையாக இருந்தால் வேண்டும். நீண்ட காலத்தில் தான் நல்ல பலன் கிடைக்கும். டிமேட் கணக்கு, டிமேட் அக்கவுண்ட். பங்குகளை வாங்கவும் விற்கவும் உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு போல டிமேட் கணக்கு கண்டிப்பாக தேவை. பங்கு, ஷேர் என்பது ஒரு நிறுவனத்தின் உரிமையில் உங்களுக்கு கிடைக்கும் மிகச்சிறிய பகுதியாகும். பங்குச் சந்தை, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்பது பங்குகள் வாங்கவும் விற்கவும் பயன்படுத்தப்படும்